அந்த ஊரிலேயே பெரிய செல்வந்தர் ஒருவர் நடைப்பயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய காலணி பிஞ்சு போச்சு. அருகே இருந்த வீட்டுக்கு சென்றார். அந்த வீட்டுக்காரரை அழைச்சு, ஐயா, என்னுடைய செருப்பு பிஞ்சு போச்சு, புது செருப்பு வேற, எனக்கு தூக்கி எறிய மனசு வரல, இது ஏன் உங்கள் வீட்டு வாசல் ஓரமாக வச்சுட்டு போகிறேன், நாளைக்கு மீண்டும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வரும்பொழுது நான் எடுத்துக்கிறேன், அனுமதி கொடுக்குறீங்களா என்று கேட்க, அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து, ஐயா, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர், எங்கள் வீட்டு வாசலில் உங்கள் செருப்பு கிடக்கிறது எங்களுக்கு பாக்கியம், நாங்கள் செஞ்ச புண்ணியம், எங்களுக்கு கௌரவம், நீங்கள் தாராளமாக வச்சுட்டு போங்க என்று சொன்னார். பல ஆண்டுகள் கழிந்தன. அதே செல்வந்தர் இறந்து போனார். அவருடைய இறுதி ஊர்வலம் அந்த தெருவின் வழியாக, அதே வீட்டின் வழியாக வந்தது. இடியும் மின்னலுடன் கூடிய நல்ல மழை. செல்வந்தரின் உடலை தூக்கி வந்த மனிதர்கள் பீய்ந்த புது செருப்புக்கு இடம் கொடுத்த அந்த மனிதரை அழைத்தனர். ஐயா, சரியான மழையா இருக்கு, தூக்கி செல்ல முடியல, ஒரு ஓரமாக வச்சுக்கிறோம், மழை நின்னதும் எடுத்துகிட்டு போயிடுறோம். செருப்புக்கு இடம் தந்த அந்த வீட்டுக்காரரின் பதில், என்னங்கடா நினச்சிட்டு இருக்கீங்க, பணத்தை கொண்டு வீட்டு வாசலில் வைக்க பார்க்குறீங்க, மரியாதை எடுத்துகிட்டு போயிடுங்க. உயிர் உடம்புக்குள் இருக்கும் வரை தான் செல்வமும் அந்த செல்வத்துக்குரிய சிறப்புகளும். மனிதர்கள் மனதால் நடக்க பழகிவிட்டால் இந்த உண்மையை புரிந்து கொள்வார்கள்.